இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் மத்திய அரசு மை பாரத் போர்ட்டலை அறிமுகப்படுத்தி உள்ளது. இதில் பதிவு செய்யும் இளைஞர்கள் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்தும் வேலைவாய்ப்புகள் குறித்தும் இருக்கும் இடத்தில் இருந்தே அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் இளைஞர்கள் பதிவு செய்வதற்கான முகாம் கடந்த வாரம் கிருஷ்ணகிரி அரசு பாலிடெக்னிக் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பதிவு செய்ததாக மாவட்ட நேரு யுவகேந்திராவுக்கான உதவி அலுவலர் திரு அப்துல் காதர் தெரிவித்தார். இந்திய அரசு இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் சார்பாக நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் மை பாரத் போர்ட்டலில் 15 வயது முதல் 29 வயது இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களையும் இணைப்பதற்கு கேட்டுக்கொண்டதன்படி நம்முடைய மாவட்டத்தில் சுமார் 20,000 இளைஞர்களை இணைக்கக்கூடிய திட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மை பாரத் போர்ட்டல் மூலமாக தங்களுக்கு வேலை வாய்ப்பு குறித்து மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்று மாணவர்கள் தெரிவித்தனர். மை பாரத் போர்ட்டல்ல நானும் இணைஞ்சிருக்கேன். இதனால மத்திய அரசோட அமைப்புல என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு எனக்கும் தெரியும். இது மூலமா எல்லாருக்கும் நல்ல பெனிஃபிட் இருக்கு. மை பாரத் போர்ட்டல் லிங்க்ல என்னோட பேரை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்புற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மை பாரத் போர்ட்டல்ல இருந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறேன். இதன் மூலமா நிறைய பயன் இருக்கு. மத்திய அரசின் திட்டங்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்று சேரும் வகையில் விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்ரா நடத்தப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 333 ஊராட்சிகளிலும் கடந்த மாதம் முதல் தொடர்ந்து விழிப்புணர்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மத்தூர் பகுதியில் நடைபெற்ற விழிப்புணர்வு முகாமில் மத்திய வேளாண் துறைக்கான இணை செயலர் திருமதி ருக்மணி கலந்து கொண்டு பொதுமக்களிடையே உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பெண் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் மத்திய அரசு 80% மானியத்தில் ட்ரோன்கள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்த ட்ரோன்களை பெறும் விவசாயிகள் குறைந்த நேரத்தில் விவசாய பணிகள் மேற்கொள்வதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்று தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநில உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு 42 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உணவுப் பொருட்களை ஏற்றிய லாரிகளை கொடியசைத்து அனுப்பி வைத்தார். கோவை முதல் பெங்களூரு வரை செல்லும் வந்தே பாரத் ரயில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஓசூர் ரயில் நிலையத்திற்கு வருகை தந்தது. பொதுமக்கள் மலர் தூவி இந்த வந்தே பாரத் ரயிலினை வரவேற்றனர். மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்டங்கள் அனைத்து தரப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கும் சென்று சேரும் வகையில் மத்திய மாநில அரசுகளின் விழிப்புணர்வு சமூக தரவு பதிவுகள் 2023 குறித்த பிரச்சாரம் கடந்த வாரம் தொடங்கியது. மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாவட்டத்தில் உள்ள 10 ஒன்றியங்களிலும் 1 மாத காலம் தெருமுனை பிரச்சாரத்தின் மூலமாக அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளையும் இந்த தரவுகள் மூலமாக கணக்கெடுத்து அடையாள அட்டைகள் வழங்கப்பட உள்ளது. கல்லூரிகளில் படிக்கும் போதே மாணவர்களுக்கு தொழில்நெறி வழிகாட்டும் பயிற்சி முகாம் கடந்த வாரம் கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு கலந்து கொண்டு தொழில் நெறிக்கான கண்காட்சியினை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் பின்னர் வழிகாட்டி கையேட்டினையும் வெளியிட்டார். தேசிய சாலை பாதுகாப்பு வார விழா கடந்த வாரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் மாவட்ட முதன்மை நீதிபதி சுமதி சாய்பிரியா கலந்து கொண்டு தலைக்கவசம் அணிந்து கொண்டு வந்த வாகன ஓட்டிகளுக்கு பூங்கொத்தும் இனிப்புகளும் வழங்கி பாராட்டினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை என் மண் என் மக்கள் நடைப்பயணம் மேற்கொண்டார். பின்னர் பொதுமக்களிடையே உரையாற்றிய அவர், மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்களின் மூலமாக பொதுமக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளது என்று கூறினார். ஓசூரில் இருந்து கிருஷ்ணகிரி நோக்கி கடந்த வாரம் 20 டன் டீசலை ஏற்றிக்கொண்டு லாரி வந்த நிலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தேசிய நெடுஞ்சாலையில் கவிழ்ந்து தீப்பிடித்தது. இதன் காரணமாக கிருஷ்ணகிரியில் இருந்து ஓசூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பல மணி நேரம் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் 3 நாட்கள் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான மகளிர் கைப்பந்து விளையாட்டுப் போட்டியில் மதுரை அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது.